ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். டு ஃபைண்ட் தி டெக்ஸ்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஓகேங்களா, இதுதான் உங்களுடைய 17th ப்ராக்டிக்கல். இதுக்கு நான் எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் கொடுத்து நெக்ஸ்ட் இதில் எக்ஸல் டைப் பண்ணி நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸல் பிளாங்காக இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம போன ப்ராக்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலில் ஒர்க் பண்ணியிருப்போம் இல்லையா, நான் அந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் டேட்டாஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ இதில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கொடுக்க போகிறோம். எம்எஸ் வேர்டில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஹோம் டேபில், இந்த மெனு பாரில் ஹோம் டேபில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஃபைண்ட் அண்ட் செலக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபைண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைண்ட் அப்படின்ற ஒரு பேஜ், ஒரு டேப் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் கொடுக்கும்போது இந்த ஃபைண்டுன்ற ஒரு டேப் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் கொடுக்கும்போது ஃபைண்டுன்ற டேப் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும். இதில் நான் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு வேர்டு ஏதோ ஒன்று ஃபைண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அருண் அப்படின்னு நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைண்ட் ஆல் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த அருண் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ ஒரு இடத்துல தான் நம்மளுக்கு அருண் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைண்டுக்கு பக்கத்தில் இதில் ரீப்ளேஸ்ன்னு இருக்குது இல்லையா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேறு ஒரு பேர் போட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா அப்படின்னு நான் போட்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ரீப்ளேஸ் ஆல் அண்ட் ரீப்ளேஸ். அப்படின்னா இப்போ அருண்ட்டு நிறைய இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்டிவ் செல் ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் இருக்கும். அங்கே நீங்கள் ரீப்ளேஸ்ன்னு கொடுக்கும்போது அந்த ஒரு ஆக்டிவ் செல் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகும். பட் ஆனால் ரீப்ளேஸ் ஆல்னு கொடுக்கும்போது எங்கெல்லாம் அருண் வருதோ அந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யான்ட்டு ரீப்ளேஸ் ஆகிடும். நான் ரீப்ளேஸ் ஆல்னு கொடுக்குறேன். ஸோ ஒரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் நடக்குது. ஸோ நான் இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ அருண் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூர்யா அப்படின்னு மாறிடுச்சு. இதுதான் உங்களுடைய 17th ப்ராக்டிக்கலில் சப்டிவிஷன் ஏ. ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 17th ப்ராக்டிக்கலில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். என்னென்னா டெலிட்டிங் அண்ட் ஆடிங் ரெக்கார்ட்ஸ், ஃபார்மேட்டிங் காலம்ஸ், ரோ ஹைட், மெர்ஜிங், ஸ்ப்ளிட்டிங் காலம்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸலில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்ட்டு அதெல்லாம் பார்க்கலாமா. எப்பயும் போல் நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர் கொடுத்து ரன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோன்னா எக்ஸல் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். நான் வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷன் பர்பஸ்க்காக ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணி இந்த எக்ஸலே வந்து பார்த்தோன்னா நானும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த எக்ஸலில் தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இங்கே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், அதாவது மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தோன்னா நான் இதை கேன்சல் கொடுத்துட்டேன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக நான் ஏ காலத்தில் ஃபஸ்ட்டு ரோவில் ஏ காலத்தில் தான் நான் வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணிட்டு போகிறேன். இந்த ஜே காலம் வரைக்கும் நான் ட்ராக் பண்ணிட்டு போனால் ஒரு காலத்துலையும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்டுன்னு எனக்கு வந்துடும். இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன்னா மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். அப்படின்னும் போது இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லா செல்லையும் நான் மெர்ஜ் பண்ணி ஒரே ஒரு ரிசல்ட்டாக நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகுது. நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் அப்படின்றது எல்லா செல்லும் எனக்கு ஒன்றா மெர்ஜ் ஆகி ஒரே ஒரு செல் சென்டரில் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஷோ ஆகும். இதுதான் வந்து பார்த்தோன்னா மெர்ஜ் சென்டர். அண்ட் தென் இங்கே ரேப் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ரேப்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த டிஸ்டிங்ஷன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேங்களா, இங்கே டிஸ்டிங்ஷன்ற ஒரு வார்த்தை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சின்னதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்டிங்ஷன்ற வார்த்தை பக்கத்தில் கேசலில் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுது இல்லையா. இப்போ இதுவே எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த செல்லு வந்து பார்த்தோன்னா நான் வேணும்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் நான் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டிங்ஷன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக இந்த ஜே காலத்துக்குள்ளே தான் வரணும் அப்படின்னா நான் ரேப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ரேப் அப்படின்னு கொடுத்தேன்னா அது எனக்கு செகண்ட் லைனில் கீழே வந்துடும். ஃபஸ்ட் லைனில் எது வரைக்கும் எந்த லெட்டர் வரைக்கும் வரணுமோ அது வரைக்கும் வந்துட்டு அதே செல்லுலேயே எனக்கு செகண்ட் லைனில் கீழே வந்துடும். ஸோ தட் எனக்கு இந்த செல்லு மட்டும் பெருசாகிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேப். ஓகேங்களா, வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படி மெர்ஜிங் பார்த்தாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டெலிட்டிங் அண்ட் ஆடிங் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த வேல் அப்படின்ட்டு ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, இது எனக்கு ஃபுல்லாகவே வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இது ஃபுல்லாகவே நான் சூஸ் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ் கொடுக்குறேன். ஓகேவா, கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ் கொடுக்குறேன். சப்ட்ராக்ஷன் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணாமல் இது என்ன கேட்குதுன்னா ஷிஃப்ட் செல்ஸ் லெஃப்ட் அப்படின்னு கேட்குது. இந்த செல்லை அப்படியே லெஃப்ட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாமா, இல்லை ஷிஃப்ட் செல்ஸ் அப் இதை அப்படியே மேலே ஷிஃப்ட் பண்ணிடலாமா, இல்லை என்டையர் ரோன்னு கேட்குது இல்லையா.
ஸோ இந்த என்டையர் ரோவுமே நான் வந்து பார்த்தோன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா இது டெலிட் ஆகிடும். ஓகேங்களா, எனக்கு அந்த ரோவே டெலிட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ எனக்கு அது வேணும் அப்படின்னா நான் அண்டோ Ctrl+Z கொடுக்குறேன் அப்படின்னும் போது எனக்கு அது மறுபடியும் வந்துடும். ஓகேங்களா, இதுதான் டெலிட்டிங் அண்ட் ஆடிங் காலம்ஸ். ஓகேங்களா, வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிங் கேட்டிருக்காங்க உங்களுடைய ப்ராக்டிக்கலில். ஓகேவா, ஃபார்மேட்டிங். இந்த ஃபார்மேட்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெனு பாரில் ஹோம் டேப் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த ஃபார்மேட்டிங், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இந்த மொத்த காலத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபார்மேட்டிங். ஓகேங்களா, இப்போ நான் இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கிளிக் பண்ணி நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த மாதிரியான ஃபார்மேட் வேணுமோ நான் அந்த மாதிரி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கேல்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு டேட்டா பார்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் இப்போ எனக்கு ஐகான்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஐகானில் போயிட்டு நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னும் போது இங்கே பாருங்களேன், இங்கே ஐகான்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எல்லாம் பிளாக் கலர்லேயும், ஆவரேஜ் பிளாக் கலர்லேயும், டோட்டலில் நம்மளுக்கு லெஸ்ஸராக இருக்கிறது லெஸ் ஷேட்லேயும், ரொம்ப மார்க் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயும் நம்மளுக்கு வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ், இதுதான் ஃபார்மேட்டிங் செல்ஸ். அதே மாதிரி கலர் நான் இப்போ சூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்தெந்த செல் எப்படி எந்தெந்த கலரில் வேணும் அப்படின்ட்டு எனக்கு இது மூலமாக, இந்த கலர் சூஸ் பண்ணுறது மூலமாக நான் ஒரு செல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு தான் இது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டிங் காலம். ஓகேங்களா, ஸோ நான் இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஒரு செல் ஸ்டார்டிங்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன் வரும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பார். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டாப் அண்ட் பாட்டம் ரூல்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, இந்த மொத்த காலமையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் இங்கே செகண்ட் ஃபார்மேட் as டேபிள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, இதை நான் கொடுக்குறேன்னும் போது எனக்கு இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ எனக்கு அந்த மாதிரி வந்துடும். நான் இப்போ இந்த ஃபார்மேட் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன்னும் போது எனக்கு பாருங்கள் இந்த டேபிள் ஃபுல்லாக எனக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ எனக்கு அந்த ஃபார்மேட் வந்துடும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபார்மேட். ஓகேங்களா, இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் ஃபார்மேட் இல்லை. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ இதெல்லாமும் ஒன் ஆஃப் த ஃபார்மேட் செல்ஸ் தான். ஓகேங்களா, நம்ம செல் ஸ்டைல், அந்த செல்லுடைய ஸ்டைலெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தான் உங்களுடைய 17th ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருச்சு.